எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோடிங் அண்ட் டிகோடிங் தான் பார்க்க போறோம். கோடிங் அண்ட் டிகோடிங் வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். நம்ம வந்து அத கரெக்ட்டா ஸ்கூல்ல இருந்து எடுத்து அஸ்யூம் பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ கத்துக்க போறோம். ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். நான் உங்க ஷானா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட கொஸ்டின் வந்து இதுதாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் தான் உங்க கொஸ்டின். இதுல வந்து இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் ஆல் பிளேயர்ஸ் ஆர் எனர்ஜெட்டிக் இஸ் ரிட்டர்ன் அஸ் இந்த ஒரு இது தே ரியலி எனர்ஜெட்டிக் அது வந்து ரிட்டர்ன் அஸ் இந்த மாதிரி ஒரு கோடு ரிலேட்டட் டு ஆல் பிளேயர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இஸ் ரிட்டர்ன் அஸ் STZDPTA டிசிப்ளின் வந்து இஸ் ரிலேட்டட் டு ஏ கேம் அது வந்து இஸ் ரிட்டர்ன் அஸ் GTTANOSTNP கேம் இஸ் ரியலி டு என்ஜாய் அப்படின்றது வந்து இஸ் ரிட்டர்ன் அஸ் NPREGTTAFR இதுதான் உங்க கொஸ்டின். இது வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்ல இருக்கு. உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காண்டி நான் இப்படி தனியா செப்பரேட்டா இப்படி எழுதி வச்சிருக்கேங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து இப்படி கோட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் லைனை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் நான் வரிசையா எழுதி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கோட் ஃபார் என்ஜாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 5 சென்டென்ஸ்ல என்ஜாய்ன்ற வார்த்தை வந்து எந்த சென்டென்ஸ்ல வருதுன்னு பார்க்குறீங்க. அது வந்து லாஸ்ட் சென்டென்ஸ்ல தாங்க வருது என்ஜாய்ன்ற வார்த்தை. ஸோ ஆனால் என்ஜாய்ன்ற வார்த்தைக்கு இங்கே வந்து அதே மாதிரி 5 கோடு இருக்கு. அதாவது NPREGTTAFRன்னு இருக்கு. இதில் என்ஜாய்க்கு FR தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்ஜாய் வந்து இங்கேயும் 5th லெட்டராக இருக்கு. ஸோ அதனால இங்கே இந்த 5th இங்கே கோடு 5th தான் வந்து இதோட ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அது இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது இருக்கலாம் இருக்காமலும் போகலாம். அது எப்படி நம்ம வந்து அதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. வேற எங்கெல்லாம் என்ஜாய் இருக்குன்னு பாருங்க. வேற எங்கேயுமே என்ஜாய் இல்லை. சரி வேற இதுல வர லெட்டர் வேற ஏதாவது சென்டென்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. அடுத்து ரியலின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பெரிய வார்த்தை. அது இன்னொரு சென்டென்ஸ்லயும் இருக்கு. எதுல இருக்கு? ஸோ இந்த சென்டென்சஸ்க்கு நம்பர் பண்ணிக்கலாம். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அப்ப இந்த ரியலின்ற வார்த்தை செகண்ட் சென்டென்ஸ்லயும் இருக்கு, 5th சென்டென்ஸ்லயும் இருக்கு. அதுல இருந்து ரியலின்ற வார்த்தை நம்மளுக்கு கிடைக்குது. அதோட கோடு என்னவா இருக்கும்? ஸோ இந்த கோட் சைடு வந்து செக் பண்ணுங்க. அதுக்கும் இந்த 5த்துக்கும் இந்த செகண்டுக்கும் 5த்துக்கும் எந்த வார்த்தை காமனா இருக்குன்னு பாருங்க. இந்த REன்ற வார்த்தை வந்து காமனா இருக்கு. அப்பனா ரியலி வந்து RE. ஸோ என்ஜாய்க்கு RE வராது. இங்க ஆப்ஷன்லயும் REயே இல்லை. ஸோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன வார்த்தை இருக்குன்னு பாருங்க. கேம்னு ஒரு வார்த்தை இருக்கு. கேம் வேற எங்க இருக்கு? 4 and 5ல கேம்னு ஒரு வார்த்தை இருக்கு. 4 and 5ல எது காமனான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா கேம் இருக்கு, இஸ் இருக்கு, 2 இருக்கு. அதே மாதிரி கோடிங்ஸ்ல வந்து என்னென்ன இது கோடிங்ஸுங்க. இது வந்து வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோடிங்ஸ்ல வந்து எது எது காமனா இருக்குன்னு பாருங்க. NP இருக்குங்க, இங்கேயும் NP இருக்கு. TA இருக்கு, இங்கேயும் TA இருக்கு. GT இருக்கு, இங்கேயும் GT இருக்கு. அப்ப இதுல என்னென்ன இருக்குன்னா NP, TA, GT. ஆனா கேம் தான் NP, இஸ் தான் TA, TO தான் GTன்றதான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்ப கேமும் ஏதோ ஒரு வார்த்தை, இந்த 3ல ஏதோ ஒரு வார்த்தை கேம் இருக்க போகுது, இஸ் இருக்க போகுது, TO இருக்க போகுது. ஸோ இந்த 3 வார்த்தையுமே வந்து என்ஜாய்க்கு வரப்போறதில்ல. ஏன்னா இந்த 3 வார்த்தையுமே இந்த 3ல ஏதோ ஒரு வார்த்தைக்கு தான் வரப்போகுது. அப்போ அந்த 3 வார்த்தையும் நீங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அதாவது NP வராது, GT வராது, T. அப்ப ரிமைனிங் வந்து என்ன இருக்கு? FA மட்டும்தான் இருக்கு. FA மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு. அதனால என்ஜாயோட ஆன்சர் வந்து FA. ஸோ FA தான் என்ஜாயோட ஆன்சர். என்ஜாயோட கோடு வந்து FAன்னு சொல்லிட்டேன், FR. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following does DPZNNT stand for? DPZNNT எங்கெல்லாம் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. DP இங்க வருது, ZN இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அதே மாதிரி DP இந்த 2 இடத்துலையும் வருது, ZN இது 2லையும் வருது. அப்ப இது 2லையும் வர ஒரு எழுத்து வந்து என்னதுன்னா எனர்ஜெட்டிக். அதுக்கு வந்து ZN வச்சா DP வந்து 1 and 3 கன்சிடர் பண்ணும்போது
என்னென்ன காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜியும் இருக்கு, டிபியும் இருக்கு. அதே மாதிரி இது 1 அண்ட் 2வ வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஆர்ன்னு ஒரு வார்த்தையுமே காமனா இருக்கு. எனர்ஜெட்டிக்ன்ற ஒரு வார்த்தையும் காமனா இருக்கு. இந்த பக்கமும் என்னென்ன இருக்குன்னா, ZNனும் இருக்கு, NTயும் இருக்கு. ஸோ, இதுல எது எதுக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, வந்து வேற எங்கேயுமே வரல. அம் எனர்ஜெட்டிக்கும் இந்த 2 இடத்துல தான் வந்திருக்கு. ஆரும் இந்த 2 கொஸ்டின்ல 2 சென்டென்ஸ்ல தான். அதாவது 1 அண்ட் 2ல மட்டும் தான் ஆரும் வந்திருக்கு. 1 அண்ட் 2ல மட்டும் தான் எனர்ஜெட்டிக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி 1 அண்ட் 2ல மட்டும் தான் ZN, NTன்னு வந்திருக்கு. அதனால இதிலிருந்து எனர்ஜெட்டிக்குக்கு என்ன கோடு? ZNனா NTயா? அதே மாதிரி ஆருக்கு வந்து என்ன கோடு? ZNனா NTயான்றது நம்மளால கிளியரா டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இது பாருங்க. 1லயும் 3லயும் இருந்து ஜிடிபின்ற கோடு வந்து 1லயும் 3லயும் அப்படியே ரெப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ அது 2லயும் வர வேர்ட்ஸ் வந்து என்னன்னா ஆல் பிளேயர்ஸ். ஸோ ஜி வந்து ஆலா இல்லை ஜி வந்து பிளேயர்ஸான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வேற சென்டென்ஸ் எங்கேயுமே பிளேயர்ஸோ ஜியோ இல்லை. அதே மாதிரி டிபி வந்து ஆலை டினோட் பண்ணுமா பிளேயர்ஸை டினோட் பண்ணுமான்றதும் நம்மளால கிளியரா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வேற எந்த சென்டென்ஸ்லயும் டிபிக்கு என்ன ஈக்குவலன்ட் இன்னும் ஒரு சென்டென்ஸ்ல டிபி இருந்திருந்தா கூட நம்ம வந்து கரெக்டா அஸ்யூம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து எய்தர் ஆர் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து cannot be determined. எதையுமே நம்ம கிளியரா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம்ன்ற கன்க்ளூஷன்ல தான் நம்ம இருக்கோம். அதாவது எனர்ஜெட்டிக்கு வந்து ZNனும் வரலாம், NTயும் வரலாம். ஆருக்கு வந்து ZNனும் வரலாம், NTயும் வரலாம். அதே மாதிரி தான் மேலே ஜிக்கு வந்து ஆலும் வரலாம், பிளேயர்ஸும் வரலாம். அதே மாதிரி டிபிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இங்க வந்து ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து cannot be determined. Which of the following is the code for discipline? டிசிப்ளின் எங்க வருதுன்னு பாருங்கங்க. எந்த சென்டென்ஸ்ல வருது? 4th சென்டென்ஸ்ல வருது டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் ரிலேட்டட் டு கேம் அப்படின்னு இருக்கு. இதுல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம்னா, இந்த 2த்துக்கும் 4 அண்ட் 5க்கும் எது எது காமன்னு பார்த்துட்டோம். NPTAGTன்னு பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த 4th இதில் அதை பார்த்தீங்கன்னா ஜிடி வராது, டிஏ வராது, என்பி வராது. ஸோ NOST இதுதான் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிசிப்ளின் வந்து இந்த 4th மட்டும்தாங்க இருக்கு. ஆனால் இங்கே வந்து NOST 2 இருக்கு. அதில் எஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் வந்திருக்கு. 3ர்ட்லையும் 4த்லையும் 3rd அண்ட் 4th சென்டென்ஸை எடுக்கும்போது என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஏவும் எஸ்டியும் காமனாக இருக்கு. அதே மாதிரி டிஏ வந்து 3 சென்டென்ஸ்ல வந்திருக்குங்க. 3, 4, 5 3 சென்டென்ஸ்ல வந்திருக்கு. ஸோ 2 தான் டிஏ. பாருங்க இந்த 3 சென்டென்ஸ்லயுமே 2 இருக்கு. அதே மாதிரி 3 சென்டென்ஸ்லயுமே டிஏ இருக்கு. ஸோ டிஏ தான் 2. அதே மாதிரி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சென்டென்ஸ்ல இருக்கு. எதுல இருக்கு? 3 அண்ட் 4ல இருக்கு. ஸோ 3 அண்ட் 4ல வர ஒரே வார்த்தை வந்து ரிலேட்டட். ஸோ 3 அண்ட் 4ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ரிலேட்டட்ன்ற வார்த்தை வந்து ஈக்குவல் டு எஸ்டி. அப்ப வேற எதுதான் மிச்சம் இருக்கு உங்களுக்கு? இந்த NO மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அதனால டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் டு NO. கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்திருக்கலாங்க. ஏன்னா வீடியோ லென்த்தா போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி தாங்க நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நான் வந்து ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேங்க. If the discipline is enjoyed is return as KPNONPFR, then what is the code for the game to enjoy அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம் டிசிப்ளினோட ஈக்குவலண்ட் வந்து NO சரிங்களா? அப்போ கேமோட என்ஜாய்க்கு வந்து FR வரணுங்க. என்ஜாயோட கோடு FR நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2க்கு வந்து என்ன பார்த்தோம்? TA பார்த்தோம் சரிங்களா? ஆனால் கேமுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் பார்த்துருக்கோம். கேமுக்கு வந்து என்னென்ன வர சான்ஸ் இருக்கு? இங்கே இருக்கு பாருங்க. கேமுக்கு வந்து NP வரலாம், TA வரலாம், GT வரலாம்னு சொல்லியிருக்கோம். TA வந்து 2ஓடதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ NPயோ GTயோ வர வேண்டியதாக இருக்கும். இப்போ நமக்கு லாஸ்ட்ல FR வரணும், அதுக்கு முன்னாடி TA வரணும். அந்த ஆர்டர்ல இந்த 5 ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தாங்க இருக்கு. அதாவது இதுல வந்து அதாவது 4th பொசிஷன்ல TA இருக்கு. அதுக்கடுத்து 5th பொசிஷன்ல நம்மளுக்கு FR வரணும். ஸோ அந்த காம்பினேஷன் இந்த செகண்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 2 தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாண்ட் ஃபார் ஜீன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஜி வந்து என்னென்ன சென்டென்ஸ்ல இருக்குன்னா
இங்க பாருங்க ஜி வந்து எந்தெந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதே மாதிரி தேர்ட்லயும் இருக்கு. அதே மாதிரி ஜீனா இந்த பக்கம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லயும் ஆல் பிளேயர்ஸ்ன்னு இருக்காங்க, தேர்ட்லயும் ஆல் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் வேற என்ன காமனா இருக்குன்னா டிபியும் காமனா இருக்கும். அப்ப அதை நம்ம ஏற்கனவே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொரு தடவை இந்த கொஸ்டினுக்காண்டி சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் தேர்ட் சென்டென்ஸையும் எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கும்போது வேர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா ஆல் பிளேயர்ஸ்ன்னு இருக்கு. அதுக்கான கோடு வந்து என்ன இருக்குன்னா ஜிடிபின்னு இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேற எந்த சென்டென்ஸ்லயுமே ஆலோ பிளேயர்ஸோ ஜியோ டிபியோ திருப்பி ரெப்ளிகேட் ஆகல. அப்ப ஆளுக்கு வந்து ஜி அஸ்யூம் பண்றதா இல்ல டிபி அஸ்யூம் பண்றதான்னு நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அதே மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஜிய சப்ஸ்டியூட் பண்றதா இல்ல டிபியை ஈக்குவேட் பண்றதான்னு நம்மளால கிளியரா கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அப்ப என்னவா இருக்கலாம்? இப்போ ஜி வந்து பிளேயர்ஸாவும் இருக்கலாம் இல்ல ஆலாவும் இருக்கலாம். 2 பாசிபிலிட்டியுமே இருக்கு. அதனால 2 பாசிபிலிட்டி இருக்கறனால எய்தர் அது வரலாம் இல்ல இது வரலாம். அதே மாதிரி தாங்க இப்ப ஜிக்கு பதிலு டிபின்னு கொடுத்திருந்தாலும் அதுக்கும் இதே ஆப்ஷன் தான். டிபிக்கும் ஆலும் வரலாம் பிளேயர்ஸும் வரலாம். ஸோ எய்தர் 1 ஆர் 4. இது ரொம்ப சிம்பிளான சம்ங்க. நம்ம வந்து எல்லா வேர்ட்ஸுக்குமே அதாவது இங்க இருக்கிற எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஆல் இருக்கு, பிளேயர்ஸ் இருக்கு, ஆர் இருக்கு, தே இருக்கு, ரியலி இருக்கு, இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுக்குமே ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி எதை 2 கம்பைன் பண்ணா எந்த வேர்டு காமனா இருக்கு, அதே மாதிரி எந்த கோடிங் காமனா இருக்குன்னு பார்த்து அதை எலிமினேட் பண்ணிட்டே வந்தாலே நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்க கூட ஒரு தடவை இதே கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்னும் சிம்பிளா ஃபீல் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ல இருந்து ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் ஆஃப்லைன் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டிஎன்பிசியோட ஒரு புது பேட்ச் வந்து ஜான்வரி 1 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.